ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9850983730. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்குது, பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். முன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை 8:30 அளவில் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார். அப்படி மீனராசிக்கு போகும் தருவாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தால் கண்டிப்பாக சாதகமாக இல்லை. நான் அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு வரார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆயுள் ஸ்தானம், சனி பகவான் ஆயுளுக்கு அதிபதி. 8ஆம் இடத்துல சனி மறைவார். அப்போது அதுக்கு சொந்த ஜாதகத்தில் நமக்கு பலம் வேணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவு சமாளிக்க முடியும் சிம்மராசிக்காரர். இல்லை லக்னத்திலே ராசியிலே கேது, 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார், 7ல் ராகு, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மற்ற எந்த கிரகமுமே நமக்கு அனுகூலங்கள் இல்லை அப்படிங்கிற தருவாயில் தான் இருக்குது தற்சமயம் சூழ்நிலை. அதனால் 8ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது சொந்த ஜாதகத்தை ஒரு முறை சிம்மராசி நேயர்கள் பார்த்தே ஆக வேண்டும். அதில் சனி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறதே முடிவு. வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்குங்கிறதே தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் 8ல் சனி வரும் பொழுது பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உடல் உபாதைகள், வாகன பழுதுகள், விபத்துக்கள், கால், இடுப்பு, மூட்டு இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார். தேவையில்லாத ஒரு கெட்ட பேர், பிளேம். அஷ்டமச்சனின்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். ஏதோ ஒரு அசிங்கம், அவமானம், கேவலங்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்,
வாக்குச்சண்டை இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் நான் சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எதுவுமே அனுகூலமாக இல்லை. அதனால தான் சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குன்னா ஓரளவு ஓட்டலாம். இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதனால் சிம்ம ராசி அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை, சூரியனுடைய ராசி. சூரியன் யார்? நவக்கிரகங்களுக்கு தலைவர். தலைவருடைய ராசியிலே இருக்கிறதுனால இவர் கீழே தான், ஸ்டாஃப் மாதிரி தான், அவர் தான் ஹெட்டு. அப்போது சிம்ம லக்னம் சிம்ம ராசி அப்படின்லாம் சொன்னோம்னா சிரேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவருடைய குழந்தையே தொண்டன் அடிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். இருந்தாலும் சனி பகவானாகப்பட்டவர் தன்னுடைய வேலையை செய்வதில் சனி, யமன், குபேரன் இவங்களாம் ஒரே லைனில் வருவாங்க. தான் என்ன ஒரு பிரச்சனைனாலும் தன்னுடைய வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நாம் எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இந்தந்த பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முன்ஜாக்கிரதையாக இருந்தால் அதிலிருந்து தடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு வீடியோ நான் பேசுகிறது எல்லாமே. நமக்கு சனி வருது அஷ்டமத்தில், இன்னென்ன கிரகங்கள் சரியில்லை, அப்போ இந்த இப்போ அமைதியாக இருந்துக்கணும், எதுலேயும் போய் முன்னாடி போகக்கூடாது, இறங்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, வண்டியவே தொடக்கூடாது 2.5 வருஷத்துக்கு. அஷ்டமச்சனி வந்தால் மெயினாக அதுதான் பிரச்சனை. நிறையா சொல்லலாம், வெளிப்படையாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன்னா அதுக்குள்ளே கருத்து இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து அதில் சனி பகவான் எங்கே இருக்கார், தசாபுத்தி என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சின்றால் வரக்கூடிய சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகளுக்கு வாரம் தோறும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டு ஊனமுற்றோருக்கு அன்னதானங்கள் வழங்கி வந்தால் இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் நீங்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.